எண் 16 நேத்ரா ஆர்எஸ். அனைவருக்கும் வணக்கம். அழகு தமிழுக்கு சொந்தக்காரர், ஆனந்த சுதந்திரம் பாடியவர், இந்திய இதழை நடத்தியவர், ஈரநெஞ்சம் கொண்டவர், உணர்வில் தமிழை கலந்தவர், எழுச்சியூட்டிய பேச்சாளர். இன்று நான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி பேச வந்துள்ளேன். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்றும் அழைக்கப்பட்டார். அவரது 5 வயதில் தாயை இழந்த பாரதியார் அவரது பாட்டி தாத்தாவிடம் வளர்ந்தார். பாரதியாரின் தாத்தா ராமசாமி ஐயர் தான் முதலில் பாரதியாருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார். பாரதியார் தமிழ் மட்டுமின்றி இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் புலமை பெற்று விளங்கினார். இத்தனை மொழிகளில் புலமை பெற்றதால் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணம் என்று பாடினார். இவரது 11 வயதில் இவரது கவிப்பாடும் ஆற்றலை கண்டு எட்டயபுர மன்னர் பாரதி என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கினார். பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற பல காவியங்களை படைத்தார். பாரதியார் 1912ஆம் ஆண்டு பகவத்கீதை தமிழில் மொழிபெயர்த்தார். நம் பாரதம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருப்பதை எண்ணி நெஞ்சு பொறுக்குதில்லையே என விடுதலை உணர்வு மிக்க பாடல்களை பாடி மக்களை தட்டி எழுப்பினார். இந்தியா பத்திரிகையில் ஆங்கில அரசுக்கு எதிராக பல கட்டுரைகள் எழுதி வெளியிட்டார். இதனால் அவர்கள் பாரதியாரை கைது செய்து 34 நாட்கள் சிறையில் வைத்து பின்னர் விடுதலை செய்தனர். சாதிகள் இல்லையடி பாப்பா என கூறி தீண்டாமை அறவே வெறுத்தவர். மாதர் தம்மை இழிவு செய்யும், மாடாமை தன்னை கொளுத்துவோம் என்று பெண் அடிமை மற்றும் பெண் சுதந்திரத்திற்கு குரல் கொடுத்தார். மனிதநேயம், பெண் முன்னேற்றம், சாதி ஒழிப்பு இதான் அவரது வாழ்க்கை கனவுகள். பெண்களின் பங்களிப்பில்லாமல் வீட்டில் நல்ல வளர்ச்சியோ மாற்றமோ உண்டாகாது. பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டள வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவானாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. ஆடவர் திமிரும் அடங்கிடும். விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே என்ற பாரதியாரின் வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தன. அச்சம் தவிர ஆழ்மைக்கல், மன உறுதி இல்லாத உன்னுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு சமமானது. கடந்த காலத்தில் நடந்ததை எண்ணி பயனில்லை. இனி நடக்க இருப்பதை சிந்தித்து செயல்படுபவனே புத்திசாலி. துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும் என்று மக்களின் மன இருளை அகற்றினார். அத்தமிழ் என்று சொல்லடா, தலையிலிருந்து நில்லடா, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டு தொடர்ந்து முன்னேறு. எப்போதும் கர்வத்துடனே இரு. இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. நடை கூடி கீழ பருவ மெய்தி கொடுங்கோற்ற கிரையென பின் மாயம் பல வேடிக்கை மனதரை போல்